அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? 9/10/2025 2/11/2025 வரை கன்னி மனையில் அமரக்கூடிய சுக்கிரனால் என்ன பலன் கிடைக்கப் போகுது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, கன்னிமனையில் சுக்கிரன் நீச்சமாக இருப்பார். ஆனால் நீச்சமானாலும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறும். ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டில் உங்கள் ராசிநாதனான புதனுடைய வீட்டில் சுக்கிரனும் அமர்ந்து பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறும். அதாவது 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் ஒரு கேந்திர ஒரு கோண அதிபதிகள் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன். சுகம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்த ப்ளஸ் பாயிண்ட், 4ஆம் இடத்தில் சுக்கிரன் திக்பலத்தோடு வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ நல்லது நடக்கக்கூடிய சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது இந்த மிதுனத்துக்கு நிச்சயமாக உண்டு. அறிவார்ந்த செயல்களில் ஈடுபடக்கூடிய தன்மை, புத்திஸ்தாலித்தனம் சூப்பராக இருக்க போகுது. எந்த இடத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கின்ற அந்த புலமை, அந்த அறிவார்ந்த தன்மைங்கிறது இயல்பாகவே இந்த காலகட்டம் மிதுனத்துக்கு சிறப்பாக செயல்படும். இந்த மிதுனத்துக்கு சுக்கிரன் யார் அப்படின்னா 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் 12க்குரியவன், விரயத்தை கொடுக்கக்கூடியவன், வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் முதலீடுகளை குறிக்கக்கூடிய அந்த அதிபதியான சுக்கிரன் வலுப்பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் பல நன்மைகள் இந்த மிதுனத்துக்கு சுக்கிரனால் ஏற்பட போகிறது. நல்ல நல்ல விஷயங்கள். 4ஆம் இடம் என்ன 4ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார். 4ஆம் இடம் என்பது என்ன? சுகஸ்தானம், தாயை குறிக்கக்கூடிய இடம், வீடு, வண்டி, வாகனம், அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த 4ஆம் இடத்தில். அதில் சுக்கிரனே உட்கார்ந்திருக்கார். காரக கிரகமான சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 4ஆம் அதிபதியோட பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டம். வீடு வாங்கணுமா? வாங்கிக்கலாம், 100% ஓகே. இடம் வாங்கணுமா? ரைட். வீட்டை ஆல்டர் பண்ணணுமா? ஓகே. வீடு கட்டி விற்பனை, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறை ஜொலிக்கக்கூடிய தன்மை சூப்பராக இருக்க போகுது. ஸோ இடம் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிர பெயர்ச்சியாக இந்த மிதுனத்துக்கு நிச்சயமாக அமையும். இந்த 4-5 ஒரு கனெக்டிவிட்டி இருந்தாலே யோகம்தான். 5ங்கிறது பூர்வ புண்ணியம் அல்ல, சூப்பர் அல்ல, குலதெய்வத்தின் அருள் அல்ல. ஸோ அவர் தனக்கு 12இல் மறைந்திருந்தாலும் அங்கே திக்பலத்தோடு இருக்கின்ற காரணத்தால் குழந்தைகள் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய அந்த ஆர்வம், அதனுடைய எண்ணப்பாடு, செயல்திறன், அதில் சக்சஸ் கொடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைகளுக்கு சிறப்பை பெறும். ஏன்னா 5க்குரியவன் அல்லவா. அப்போ குழந்தைகளினுடைய ஆசைகள், குழந்தைக்காக ஒரு வீடு ஒரு இடம் வாங்குறது, குழந்தைகளினுடைய படிப்புக்காக நம்ம செலவு செய்வது, குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கிறது, குழந்தைகளினுடைய அந்த படிப்பு ரீதியாக, தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக நாம் இப்போ என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அத்தனையும் செய்யக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அப்போ நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள், நல்ல குட் நியூஸ் இந்த அந்த 4, 5ஆம் மூலமாக நடைபெறப் போகிறது இந்த மிதுனத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் குறிப்பாக சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சரியாக உத்திர நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவார். எப்போ? 9/10/2025 16/10/2025 வரை இந்த காலகட்டம் உத்திர நட்சத்திரம். உத்திரம் அப்படின்னாலே சூரிய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவார். அந்த சூரியனுங்கிறது உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தன்னம்பிக்கைக்குரிய கிரகம். அப்போது தன்னம்பிக்கை பெருகும்.
அப்போது இந்த காலகட்டத்தில் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சிறுதூர பிரயாணங்கள் ஏற்படுத்தும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசு ரீதியான எண்ணப்பாடுகளில் உறுதியாக இருப்பீங்க. அரசு எக்ஸாம் எழுதலாம் என்கின்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசு பணியில் கிடைக்கக்கூடிய அல்லது அதிகாரத்துடன் செயல்படக்கூடிய தலைமை பண்பு, நிர்வாகத்தன்மை செயல்படக்கூடிய அமைப்புகள், அல்லது ஒரு சிலர் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அப்போ தந்தையால நன்மைகள், தந்தைகால அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் மிதுனத்துக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுவார். எப்போ அப்படின்னா 17/10/2025 27/10/2025 வரை இந்த காலகட்டம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் பிரயாணம் பண்றார். அப்ப சந்திர நட்சத்திரத்தில் சுக்கிரன் பிரயாணம் பண்ணும்போது என்ன பலன்? சந்திரனுங்கிறது யாரு? 2ஆம் அதிபதி, தனம், குடும்பம், வாக்கு. ஸோ இதை சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். குடும்பத்தை அமைத்து கொடுப்பதில், தனம் பொருளாதாரத்தை எப்படி ஈட்டுவது, தன்னுடைய பேச்சின் மூலமாக, அறிவின் மூலமாக எப்படி நம்மளுடைய இதை வலுப்படுத்தி கொள்வது, புத்திய அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மீது நாட்டத்தை அதிகமாக செலுத்துவது. ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும். அப்போ ஒரு சிலர் குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, சண்டை சச்சரவு இருக்குது, தீர்த்துக்கலாம். தீர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. சார் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட், நெகட்டிவ் எதுவுமே இருக்காதா? சுக்கிரன் சந்திரன் சேர்ந்த என்ன? ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். சுகர் சார்ந்த விஷயம், ஏற்கனவே மிதுனத்தில் ஏற்கனவே சுகராக இருக்கக்கூடியவர், சுகர் சார்ந்த விஷயத்தில் இருக்கவங்களுக்கு உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டம். ஏன்னா அதிகரிக்கும். சந்திரன் சுக்கிரன் சேர்ந்தாலே, இணைந்திருந்தாலே ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொந்தரவு கொடுக்கும். அப்போ பிளட்டு சம்பந்தப்பட்ட சின்ன தொந்தரவு, அதாவது சுகர் அதிகப்படுத்தும். ஸோ அதில் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். இதை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் மிதுனத்துக்கு சிறப்பு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். சித்திரை அப்படின்னாலே செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் டிராவல் பண்ணும்போது என்ன பலன்? அப்போது கடன் வாங்குவீங்க. தொழில் அபிவிருத்திக்காக கடனை வாங்குவது அல்லது கடனை கட்டுவது, இந்த கடன் என்கின்ற அமைப்புக்குள்ளே போகும். அடுத்து நிலம் சார்ந்த விஷயங்கள், அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விளையாட்டுத் துறையில் இருக்கின்றவர்கள், கலைத்துறையில் இருக்கின்றவர்கள், ஒரு மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், இவர்களுக்கு எல்லாமே அந்த காலகட்டம் ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் மிகுதியாக இருக்கும். அதாவது இந்த மிதுன ராசி அன்பர்கள் நிச்சயமாக கண்டிப்பாக இந்த அயல் நாடுகளுக்கு செல்வது அல்லது உங்களுடைய வேறு மாநிலத்துக்கு செல்வது, வேறு டிஸ்ட்ரிக்ட் செல்வது, தொழில் விஷயமாக, வேலை விஷயமாக, வியாபார விஷயமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக ஏற்படுத்தும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த யூனிஃபார்ம் சார்ந்த துறையில் இருப்பான் பார்த்தீங்களா, போலீஸ் சம்மந்தப்பட்ட, இராணுவம் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி துறைகளுக்கெல்லாம் சூப்பரான ஒரு பீரியட் இருக்கும். இந்த காலகட்டத்தில் செவ்வாய்ங்கிறது லாபாதிபதி. திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் லாபத்தையும் ஒரு சிலர் கொடுக்கும். ஆனால் என்ன இதில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் என்ன, கோபம் வரும். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு இந்த காலகட்டம் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கும்போது கோபம், ஆக்ரோஷம், எதையும் யோசிக்காமல் செய்வது, இந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. ஸோ இதை மட்டும் ஆழமாக மனதில் வைத்து கொண்டாலே போதும். நல்ல உறவுகள் கிடைக்கும். புதிய புதிய உறவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். திருமண பந்தத்து உறவு, புதிதாக ஒரு திருமணம், ஒரு புதிய உறவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு சிலருக்கு காதல் போகக்கூடிய உறவுகள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும். உங்களுடைய ரகசியங்கள் சார்ந்த விஷயங்கள், ஒரு ரகசியம் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக அனுகூல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதாவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்னு சொல்ல வரேன்.
அப்போ ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிரும், திடீர் வாய்ப்புகள், திடீர் ப்ரொமோஷன், திடீர்னு வெளிநாட்டுக்கு போகிறது, திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இப்படி நல்ல நல்ல செய்திகள், குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னு சொல்லணும்னா சுக்கிரன் என்பது யோகத்தை தரக்கூடியவன். இந்த தர்மகர்மாதிபதி யோகம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, 9, 10 இணைந்தால் இது ஒரு குட்டி தர்மகர்மாதிபதி யோகம். அப்போ தொழில் மூலமாக ஒரு லாபத்தை கொடுத்து அதன் மூலமாக பொது சேவைகள் செய்து அதன் மூலம் தன்னுடைய அந்த கௌரவம், தன்னுடைய அந்த இதை நிறுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. மிதுனத்துக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.